சப்பாத்திக்கு சூப்பராக ஒரு காளான் மசாலா பண்ணலாம் வாங்க. எல்லாம் ஓகே தாங்க. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், ரெக்கார்டிங்கை மறந்துட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் 2 ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட 2 தக்காளி விழுதாக சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் காளான் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதங்கின அப்புறமா அது கூட மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அதுலேருந்து தண்ணி உங்களுக்கு அழகாக வெளியில் வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது 2 ஸ்பூன் தயிர், நல்லா புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.